அதுதான் இப்போ நம்ம அகோரி கலை அகோரி கலை அப்படின்ற பேரே அவருக்கு வச்சிட்டாங்க, பட்ட பேர் வச்சிட்டாங்க. அவர் உண்மையான 7 பேர் கலையரசன், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவாக சொல்றேன் அப்படின்னா, கலையரசனுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்மீக இது சக்தி இருக்கிறது, அருள்வாக்கு சொல்றீங்க, செய்றீங்க, எல்லாமே பண்றீங்க, அதை அப்படியே பண்ணணும். கடைசி வரைக்கும் அந்த சந்தன மாரியம்மன் உங்களுக்கு துணை இருப்பா. ஆனா அகோரின்ற ஒரு பொய் பட்டத்தை எடுத்துக்கிட்டு சுமந்து சுத்தாதீங்க. ஏன்னா காளியை வந்து நீங்க நிர்வாணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறீங்க. காளி வந்து நான் வந்து முக்கியமா சொல்ல ஒரே ஒரு விஷயம்னா, காளியை வந்து இந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாரு, காளி இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு. முதல்ல காளியை யார் பார்த்து அந்த போட்டோ வரைஞ்சாங்க? அதுதான் என்னோட கேள்வி. ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு காளி இப்படிதான் இருப்பாங்கன்றீங்க. காளி வந்து சொன்னாலா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு? காளி வந்து நிர்வாண கோலத்துல இருக்கிறா அப்படின்னா, ஒரு மனுஷனோட கைய அங்கத்து மாலையா, தன் அங்கத்தை மறைக்கிறதுக்கு மாலையா போட்டிருப்பான். தன் மார்பை மறைக்கிறதுக்கு ஒரு எலும்பு மாலை இருக்கும். இந்த நுனியில, இந்த தாய்மை சொல்லக்கூடிய அந்த நுனியில, பால் கொடுக்கக்கூடிய அந்த நுனியில அந்த மண்டபோடு மாலை இருக்கும். முழு மார்பு தெரியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் காளி வந்து நிர்வாண கோலத்துல நிக்கிறவ கிடையாது. நிர்வாண கோலத்துல நிக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலபைரவர் மட்டும்தான். ஒரு ஆண் பாத்தீங்கன்னா அவர் தான். இப்போ உண்மையே சொல்ல போனீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துல இது பெண் குறி, இது ஆண் குறி. மேல இருக்கிற இந்த தலைப்பகுதி வந்து ஒரு ஆண் குறி, இது பெண் குறி. ஒரு ஆணையும் பெண்ணையும் குறிக்கிறது தான் லிங்கமே, புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் வந்து எதையுமே செஞ்சிட முடியாது, எதையுமே பண்ணிட முடியாது. நீங்க வந்து இப்ப தென் மாவட்டத்துல போனீங்கன்னா அந்த பெண்ணோட கோணி, அந்த பெண் குறியை வந்து ஒரு இடத்துல ஒரு ஊர்ல வந்து தெய்வமா கும்பிடுறாங்க. சிவபெருமான் நீங்க தென் மாவட்டம் கிட்டத்தட்ட நீங்க இந்த குஜராத் அந்த மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ஆண் குறி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லிங்கத்தை வச்சு கும்பிடுறாங்க. இதுதான் உண்மை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமம் அப்படின்றத நிகழ்த்துறது தான் லிங்கம். நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, என்னடா நம்ம குறியவே வந்து சாமியா வச்சிருக்காங்க. ஒரு ஆணுக்கு அது இல்லைன்னா ஆண்மை கிடையாது, ஆண் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அது இல்லைன்னா ஒரு பெண்மை கிடையாது. இதுதான் உண்மை. அகோரி கலையரசன் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கடைசி விஷயம்னா, உங்க ஆன்மீக பயணத்தை நீங்க தொடங்குங்க, ஆனா அகோரி படத்தை விட்டுருங்க. அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரிங்க சாமி, நல்லபடியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, இறந்தவர்கள் விஷயம் உடம்புல வந்து இந்த ஆன்மா பேசுவதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்படி? அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வந்து செத்தகுரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செத்தகுரின்னு பாத்தீங்க அப்படின்னா, செத்தகுரின்றது வந்து ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் ஆன்மா வந்து எல்லாம் சொல்லுவாங்க, சாமியும் ஆடுது, பேயும் ஆடுது, ஆன்மாவும் வந்து பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அல்பாயுஸ்ல இறந்து போறதுன்னு சொல்றாங்க. அவங்களோட ஆன்மா மோட்சம் அடையாது, இந்த கலியுகத்திலேயே தான் சுத்தம். அப்படி சுத்தம் போது சில விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி இருக்கு, யார் மேலேயாவது போய் பூந்துடுறது, எனக்கு தேராத ஆசை இருக்குன்றது, சில இடத்துல போய் சாமியார்கள்ட்ட அடி வாங்குறது, அடி வாங்கி ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க அடைச்சி வைக்கிறது, இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என் குடும்பத்துல இருக்கவங்க இப்படி செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்படி செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு செத்தகுரி வந்து நான் சொல்றேன், செத்தகுரின்றதும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்லிட மாட்டேன். இப்போ ஒருத்தர் வராங்க, உண்மையா அந்த ஒரு ஆன்மாக்காக அவங்க வந்திருக்காங்கன்னா அந்த ஆன்மாவை என் மேல் வர வைத்து, அந்த ஆன்மாவை இந்த இடத்துல வர வச்சு அவங்களுக்கு நான் அந்த ஆன்மா என் மேல் அவங்க எப்படி இறந்தாங்க, அவர் எப்படி இறந்து போனாரு, அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபரும் எப்படி கூப்பிடுவாங்க, செல்லம்மா என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்றத வந்து என் மேல வர வைத்து நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். இது வந்து செத்தகுரிக்கு உண்டு. செத்தகுரி வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறிமேலையில அவ்வளவா நான் சொல்றது கிடையாது. ஏன்னா குறிமேலையில செத்தகுரி சொல்லக்கூடாது, ஏன்னா நான் தனியா அருள்வாக்கு சொல்றேன்றதுனால சொல்லக்கூடாது. அன்னார் நபர் அவரோட வீட்டிலே வந்து நான் செத்தகுரி சொல்லுவேன். இதுதான் செத்தகுரிக்கான விளக்கம். அடுத்த கேள்வி, பேய் ஓட்டுவது. பேய் ஓட்டுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப கேட்டீங்க பாருங்க, முதல்ல ஒரு கேள்வி செத்தகுரி அப்படின்றத கேட்டீங்கன்னா, ஆன்மாக்களுக்கு வந்து நிறைவேறாத ஆசைகள் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன வயசுல சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த செத்தகுரியை பத்தி கேட்டீங்க பாத்தீங்கன்னா, அதுலயும் இது விங்கலான ஒரு கொஸ்டின் தான்.
ஆன்மாவை வந்து இப்போ ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா அவங்களால வந்து தெய்வத்தை நின்று கும்பிட முடியாது. முக்கியமான விஷயம், தெய்வ ஈடுபாடுகள் கம்மியாகும், நடவடிக்கைகள்லாம் மாறும், தூக்கம் வராது. கொஞ்ச நாள் ஆக 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 உடம்ப வந்து உருக்கும். இந்த பேய் பிடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கு. ஒண்ணு ஆன்மா, செத்தவங்க, வயசானவங்க, இளமா இருக்கிறவங்க, ஒரு பொண்ணு. இந்த பெண்ணுன்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆண்களுக்கு. மோகினி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மோகினி பாத்தீங்கன்னா ஒரு கன்னி பெண், அழகான ஒரு கன்னி பெண். இப்ப எப்படி ஒரு மனுஷனா இருக்கும்போது நம்மளுக்கே உடல் தேவைப்படுது, சந்தோஷம் தேவைப்படுது, ஒரு செத்த ஒரு ஆன்மாவுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாதா? தேவைப்படும். அப்போ ஒரு வயது பையனா பார்த்து அந்த மோகினி வந்து அந்த பையன் மேல இறங்கி தேவையில்லாத ஒரு விஷயத்துல இருந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆண்மையை வந்து ரொம்ப நாசமாயிடும். ஒரு ஆண்மையில ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த விந்தை வந்து அவங்களுக்கே தெரியாம அது வெளியேறும். வெளியேற ஏற இப்போ என் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் இப்ப இருக்கேன்னா இப்ப எனக்கு மோகினா ஒல்லியாயிடும். அப்பதான் தெரியும் நம்மளுக்கு மோகினி பிடிச்சிருக்குன்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா. நான் வந்து மோகினி வந்து ஒரு பையனுக்கு ஓட்டி இருக்கிறேன். அந்த பையனுக்கு நான் மோகினி ஓட்டும் போது அந்த ஒரு ஹீரோனி தோத்து போயிடும். அந்த பையன் கேட்ட விஷயத்தெல்லாம் நீங்க நேரில் பார்த்துருந்தீங்கன்னா ஹீரோனி தோத்து போயிடும். பனாரஸ் பட்டு புடவை, தாளம்பூ. தாளம்பூன்றது வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, சரிங்களா? தாளம்பூ, கதம்பம், மிக்சடா எல்லா பூவும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க. அந்த பூ கட்டி மேக்கப் கிட்டு எல்லாம் கேட்டு உக்காந்து கண்ணாடி பார்த்து ஒரு பொம்பளை தோற்றம் அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி பூ வச்சு புடவை கட்டி அது கேட்டதெல்லாம் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா அந்த மோகினியே நாங்கள் விரட்டணும். மோகினி விரட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் அத்தை சாமத்துலேருந்து 12 மணி வேலையில் நாங்கள் சுடுகாட்டில் செய்யணும். சுடுகாட்டில் செய்யும்போது ஏகப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து தவிர்ப்போம் நாங்கள். ஆன்மாக்கள் சில துராத்மாக்கள்லாம் கூட வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் அவ்வளோ ரொம்ப பிடிக்கிறது. இந்த வயசு பசங்க 25, 26, 30, 40 அந்த மாதிரி வயசுல இருக்கவங்களுக்கு தான் அந்த பேய் பிடிக்குது. அவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் வந்து அத்தை சாமத்தை சுத்துறாங்க. இந்த ஈசிஆர் ரோட்ல போறது, லாங்கா எங்கேயாச்சும் இந்த அமைதியா இருக்கிற ரோட்ல போறது, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு ஆன்மா இருக்கும். நீ அது முன்னாடி சந்தோஷமா இருப்ப, அந்த ஆன்மா அது நிறைய பேரோட ஆசைகளோட இருக்கும். அப்போ அது உன்னை தேர்ந்தெடுக்கும். உன் மூலியமா நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னா இருக்கும். ஒரு ஆன்மா வந்து என்கிட்ட இப்படி சொடக்கு போட்டு சவால் விட்டு இருந்தது. அந்த ஆன்மா பேர் வந்து ரமேஷ். அந்த ஆன்மா பேர் ரமேஷ். திண்டுக்கல் மாவட்டம், அங்க வந்து சோலைக்கனாடிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல வந்து நான் போய் ஓட்டி கொடுத்தேன். 17 வயசு பையன் மேல இருந்தது. அந்த பையனை நான் கொண்டே தீருவேன் அப்படின்னு சவால் விட்டுது என்கிட்ட. அம்பாள் வந்து என் மேல இறங்கி வந்து அவ்வளோ ஆவேசத்தோட அந்த ஆன்மா வந்து ஓட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மா விஷயத்துல. ஆனா இப்போ நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, வயசு பசங்களை ரொம்ப வெளியே அனுப்பாதீங்க. ஆன்மான்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இதாகுது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. சாமி, அடுத்த கேள்வி, இந்த கடன் பிரச்சனையில இருந்து நிறைய ஏமாற்றங்கள் அடைகிறாங்க, மன உளைச்சலுக்கு இதாகிறாங்க. இதற்காக தீர்வு? கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடன் தீர்வு நம்ம கிட்ட இருக்குது. கடன் பிரச்சனைக்கு பொறுத்த வரைக்கும் கடனை ஒழிப்பவது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வராகியம். நம்ம வந்து பிரத்யேகமா வந்து ஒரு இடத்துல ஒரு குளத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் இரவு 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மகா யாகம் ஒன்று வளர்க்குறோம். அந்த யாகத்துல வந்து கடனுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து மிளகா, காஞ்ச மிளகா வாங்கிட்டு அவங்க கையாலே வாங்கிட்டு வர சொல்லி இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கூடை வைப்போம். தேடி வந்து அந்த மிளகாவை சுற்றி அந்த கூடையில போட்டு போவாங்க. அந்த மகா யாகத்துல வேள்வியில வந்து அந்த மிளகாவை நாங்கள் போடுவோம். எப்பேற்பட்ட கந்திஷ்டி, எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, மன உளைச்சல் எதா இருந்தாலும் சர்வ நிவர்த்தி ஆகிடும். கடன் பிரச்சனைக்கு முக்கியமா வந்து மகா யந்திரம் பண்ணி கொடுக்குறோம். கடன் பிரச்சனைக்கு வராகியோட யந்திரம் 9 பஞ்சமிக்கு போய் அவங்க வீட்டு பக்கத்துல என்ன ஒரு வராகி அம்மன் கோயில் இருக்கோ 9 பஞ்சமிக்கு போய் தேங்காவில் தீபம் ஏற்றணும். சுத்தமான எண்ணெயில, தேங்காய் எண்ணெயில தேங்காயில வந்து 2ஆ உடைச்சி பச்சரிசி கொட்டி அந்த தேங்காவை அது மேல வைத்து
சுத்தமான மனசுல 9 பஞ்சமிக்கு அமாவாசை முடிந்து வர பஞ்சமியா இருந்தாலும் சரி, வளர்ப்பிறையா இருந்தாலும் சரி, தைப்பிறையா இருந்தாலும் சரி, 9 பஞ்சமிக்கு வந்து அவர்கள் வந்து வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியாகும். அடுத்த கேள்வி சாமி, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்கு தான் நம்ம குறிமேல ரொம்ப பிரதிஷ்டைப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியே நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க. குழந்தை பாக்கியம் தான் வந்து நம்ம ஆலயத்துல வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஆலயத்திலையும் சரி, கோயில் கட்டி வச்சிருக்கவங்க கூட வருஷ கடைசியில கும்பம் போட மாட்டாங்க. வருஷ கடைசி கும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துல என் குறிமேல பாத்தீங்கன்னா நடக்கும். எப்படி வருஷ கடைசினா எப்படி சாமி? நியூ இயர் நைட்டா? கிடையாது. 30ஆம் தேதி நைட்டு வந்து இந்த அம்பாளுக்கு வந்து இந்த இடத்துலதான் படையிட்டு கும்பம் போட்டு குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து நம்ம புத்திரக்கனி கொடுக்குறோம். ஒரு சின்ன ஒரு வரலாறு நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல நான் வந்து பதிவு பண்றேன். புத்திரக்கனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மயான கொள்ளையில வந்து விமர்சையா கொடுப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி வந்து நிசாசினின்ற ஒரு அரக்கிய வந்து அழிப்பா. சிவபெருமான் கிட்ட வந்து வல்லாள கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு மகாராஜா வந்து, நீங்களே வந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு வந்து வரம் வாங்கிடுவார். அவர் கொடுத்த வரம்படியே அந்த பரமேஸ்வரனும் வந்து அந்த நிசாசினோட வயிற்றுல வந்து வளர்ந்துட்டு வருவார். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மானிட பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மூலியமாக ஒரு பிறக்கிற ஒரு மானிட பிறப்புக்கு பிறப்பென்றால் இறப்பு உண்டு. அந்த ஒரு காரணத்தினால சிவபெருமான் அந்த வயிற்றுல வளர இவர் வந்து மடிஞ்சிட்டு வருவார். அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். நான் ஒரு சின்ன ஒரு பதிவை உங்களுக்கு தரேன். அம்மா வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி வந்து அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிடும். பரமேஸ்வரனுக்கு பிச்சாண்டி ரூபம் கொண்டு தெருவா வந்து திருவோர்ல வந்து பிச்சை எடுத்துட்டு சுத்துவார். பிரம்ம கபாலம் வந்து இந்த கையில இருக்கும். போடுற அத்தனை அன்னைக்கும் வந்து இந்த பிரம்ம கபாலமே சாப்பிட்டதுனால எந்த காரணம் தெரியாம அம்மாவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஓடி போய் சரணாகரியா வந்து பெருமாள் கிட்ட தான், அந்த பரமாத்மா அந்த விஷ்ணு கிட்ட தான் போய் அம்மா வந்து சரணாகரி ஆவா. அவர் வந்து ஒரு மூல மந்திரம் சொல்றார். நீ வந்து ஒரு அன்னத்தை செய், அறுசுவையா ஒரு அன்னத்தை செய். அந்த அன்னத்தை செஞ்சு நான் சொல்ற இடத்துல உன் பரமேஸ்வரன் சிவபெருமான் வந்து இந்த நேரத்துல வருவார். அப்ப போய் போடுன்னும் போது முதல் உண்டியை வந்து அவர் போடுவா அம்மா. அந்த கபாலம் சாப்பிடும். 2வது உண்டியும் போடுவார், அந்த கபாலம் சாப்பிடும். 3வது உண்டியும் போடுவார், அந்த கபாலம் சாப்பிடும். 4வது உண்டியை போடும்போது கீழே போடும்போது அந்த கபாலத்துல இருந்து தானா வந்துடும். சிவபெருமான் கை விட்டு போயிடும். விட்டு போன உடனே தான் நம்ம கும்பிடுற மகா சிவராத்திரி கும்பிடுறோம். அதனாலதான் அந்த 12 மணி நேரத்துல வந்து அவ்வளவு பால் ஊத்துறாங்க. ஏன்னா அவர் தீட்டுப்பட்டுறாருல, ரத்தம் அவர் கையில ஒட்டிக்குதுல. அப்போ வந்து இந்த விஷயம் நடக்கும்போது வல்லாளகண்ணனோட மகனேவியோட நிசாசினின்னு சொல்லக்கூடிய என்ற வயிற்றுல வந்து சிவபெருமான் வளரும் போது அந்த சிவபெருமான் பறக்கக்கூடாது. இந்த அம்மா வந்து மானிட பெண் மாதிரி மாய குரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த குறவரிடமா போய் குறி சொல்லுவா. இந்த நேரத்துல உன் பிள்ளை பிறந்தா இப்படி ஆயிடும், இந்த இடத்துக்கு போ, ஒருத்தி இருப்பா, அவ வந்து உனக்கு வைத்தியம் பார்ப்பான்னு சொல்லும் போது அவங்க அங்க போவாங்க. வல்லாளகண்ணன் வருவார். இந்த அம்மா வந்து வல்லாளகண்ணனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா, வாக்கு சொல்லுவா. அப்போ வந்து டெலிவரி பார்க்கறதுக்கு வந்து அந்த அம்மா டெலிவரினா என்ன கேட்பாங்க? ஒரு துணி கேட்பாங்க, சுடுதண்ணி கேட்பாங்க. இந்த அம்மா என்ன கேட்பாங்கன்னா, சூரி கத்தி கொடு, எனக்கு முறம் கொடு அப்படின்னு கேட்பா. நீ இந்த மலைக்கு அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு. இந்த அம்மா அகோர ரூபம் எடுத்துருவா. அந்த குழந்தைய வந்து குடல் பிடுங்கி வெளியே எடுத்துருவா நிசாசினோட வயிற்றுல இருந்து. அந்த ஒரு பச்சை குழந்தைய வந்து நம்ம குடல் பிடுங்கி உயிரை கொன்னுட்டோமே அப்படின்னும் போது அந்த குடல் பிடுங்கி என்ன பண்ணுவான்னா தான் காதுல வந்து குண்டலமா மாட்டிப்பான். ஒரு பச்சை குழந்தைய கொண்டுட்டோம்ல, அது மிகப்பெரிய ஒரு தோஷம் தானே. அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா மயான கொள்ளையிலையும் வந்து புத்திரகனி வழங்குறதும் உதரசாதம் கொடுக்கறதுக்கான ஐதீகம். இதை நம்ம இடத்துல குறிமேடையில வந்து பாத்தீங்கன்னா வருஷ கடைசியில 30ஆம் தேதி, எல்லா வருஷமும் 30ஆம் தேதி சரியா மாலை 6 மணிக்கு அம்மனுக்கு வர்ணிப்ப ஆரம்பித்து 5, 2, 7 பேர் சொல்லக்கூடிய அக்கா தங்கச்சி 7 பேரையும் அழைச்சு அங்காள பரமேஸ்வரி கடைசியா அழைச்சு அம்மன் கையால் அந்த கும்ப பிரசாதத்தை கழித்து கருமுட்டை கொடுத்து புருஷன் பொண்டாட்டிக்கும் பழம் திருக்கணி கொடுத்து இதே இடத்துல உட்கார வைத்து சாப்பிட்டு போய் கிட்டத்தட்ட என்னோட ஆலயத்துல ஒரு 18 பேருக்கு குழந்தை இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த 18 பேருக்கு இந்த அம்மாவுக்கு தத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அம்பாளுக்கு தத்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்மளோட ஆலயத்துல இந்த குறிமேடையில ரொம்ப பிரதிஷ்டைப்பட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா
புத்திர பாக்கியம் தான். குழந்தை இல்லாத எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த இடத்த தேடி வரலாம். ஒரே வருஷ காலத்தோட இந்த அம்மா வந்து ஒரு குழந்தை கொடுப்பாங்க கண்டிப்பா. சரி சமி, இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, நல்லபடியா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. கடைசியாக கேள்வி, சின்ன சின்ன இந்த 10 வயசு 15 வயசு 14 வயசு இது மாதிரி சின்ன சின்ன ஏஜ் கேட்டகரியில் பசங்க வந்து பெற்றவங்க மதிக்காம இந்த போதை என்ற ஒரு அது பேயின்னு சொல்லலாம், அது போதை என்ற ஒரு இதுக்கு வந்து அவங்க அடிமையாகிறாங்க. சின்ன வயசுலேயே அடிமையாகி கொலை இது மாதிரி விஷயம்லாம் போகிறாங்க. ஸோ இது வந்து திருத்த முடியுமா? ஆன்மீகத்தில் வந்து இதுக்கு வழி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கிடையாது. ஏன்னு சொல்றீங்கன்னா, ஏன்னா உண்மையை சொல்லிடணும். இதுக்கு மருந்து இருக்கு, நான் கொடுக்குறேன், செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் போதை பழக்கத்துல இருந்து ஒரு நபரை வந்து மீட்டு கொடுக்க முடியும். அதுக்கு வந்து மருந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு இருக்கும், குடியிலே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து மருந்து கொடுத்து எங்களால் மது வந்து நிப்பாட்ட வைக்க முடியும். வாக்கு மூலியமாகவும் சாமி மூலியமாகவும் நிப்பாட்ட வைக்க முடியும். அவங்களெல்லாம் நிப்பாட்டிடலாம். ஆனால் இந்த காலத்து பசங்களை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 வயசுலேயே இந்த கஞ்சா போதைன்றது தான் அறிமுகமாயிடுது எல்லாருக்கும். இந்த அடிமை இந்த போதை பழக்கம்ன்றது இந்த பள்ளி நபர்கள்லேருந்து அந்த ஒரு கெட்ட ஒரு விஷயம் வந்து இதாகிடுது. அதை வந்து பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சும் கேட்க மாட்டுறாங்க. சில பேர் கேட்குறாங்க. அந்த அடிக்கிற பெரியவங்களுக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில பசங்க வந்து பண்ணுறாங்க. சில பேர் அதனால இறந்தும் போயிடுறாங்க. நான் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பெற்ற பிள்ளைங்கள உங்கள் கவனத்திலே வச்சு பாருங்க. உங்கள் தெய்வத்தை நம்புறீங்களா, நம்புங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ணிலே வச்சு பாருங்க. ஏன்னா இந்த போதைன்ற விஷயத்தினால தான் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 9 வயசு சிறுமியை வந்து நம்ம இந்த நாடு இழந்தது. ஒரு 6 பசங்களால, வயசு சின்ன பசங்களாலையும் ஒரு பெரிய நபராலையும் பாண்டிச்சேரியில் ரொம்ப பெரிய விஷயமாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா என்ன காரணம்? போதையில தெரியாம பண்ணிட்டோம். ஜெயிலில் உட்காந்து அவன் அழுகுறான்னு சொல்றாங்க. போதைன்ற விஷயம் வந்து பெத்த தாயை கூட காமமாக தான் பார்க்க வைக்கும். போதுங்களா? இப்போ நான் ஒரு அம்பாவை வந்து நான் இப்போ வந்து இந்த சிலையை நான் வைக்கிறேன். இந்த அம்மா வந்து இப்படி ஒரு சிலையா இருக்கா, அவள் வந்து ஒரு முழு சிலையா இருந்தானா அவளுக்கும் ஒரு பெண் மாதிரி மாறு இருக்கும், இடுப்பு இருக்கும். அந்த அம்மா வந்து நான் தொட்டு நான் கழுவுறேன். அவள் என் தாய். அவள் அழகை நான் ரசிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நான் இவளை அலங்காரிச்சு வச்சிருக்கேன், நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு இப்போ இவ்வளவு அழகா அலங்காரிச்சு வச்சேன். எங்க அம்மா வந்து ஊருக்கு அழகி, பேரழகி, அழகா அவ தெரியும். ஆனா அந்த போதையில தாய் கூட தாரமா பார்க்கட்டும், தாரம் வேற தாய் வேற, கூட பிறந்தவங்க கூட தப்பா பார்க்கட்டும். நான் மக்களுக்கு நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உங்க பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கோங்க. ராத்திரி டைம்ல உங்க பிள்ளை லேட்டா வரானா, அவன் என்ன பண்ணிட்டு வரான்னு கேளுங்க. அவன் தூங்குறான்னு நீங்க தூக்க விடாதீங்க. குடிகாரர்களுக்கு, குடியாலே கெட்டு போறவங்களுக்கு, இந்த வயசான சில பசங்க இந்த 20, 30, 25 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு, பிரத்யேகமான மருந்து இருக்கு. 9 வேளை தான் கொடுக்கணும், 48 நாளுக்குள்ளேயே சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு சரி பண்ற விஷயம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மருந்து எடுக்கிறதுக்குன்னே சில முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கடைபிடிச்சுதான் எடுக்க முடியும். மற்றபடி எதுவும் கிடையாது. நல்லபடியா இவங்க நான் கேட்டுக்கிற எல்லா விஷயம், மறுபடியும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, கை கூப்பி கேட்கிற விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைங்கள இந்த காலத்துல போதைக்கு அடிமையாகாம பெற்றோர்கள் தான் பார்த்துக்கணும். தெய்வம் துணைதான் இருக்குமே தவிர, மறுபடியும் நான் சொல்ற விஷயம், தெய்வம் துணை இருக்கும், உங்களுக்கு கூடவே வராது, நீங்க தான் வழி நடத்தணும். அதுதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி சாமி, எல்லா கேள்விகளுக்குமே நல்ல மங்களகரமா நல்ல பதில சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் என்னை தேடி வந்து பேட்டி எடுத்ததுக்கு. இது மூலயமா, உங்க மூலயமா இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வந்து நிறைய நன்மைகள் அடையணும். கண்டிப்பா. சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி மற்றும் இந்த சமயபுரத்து மாரியம்மனோட அருளால இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் என்னைக்கும் நல்லா இருக்கணும். நான் தெய்வத்தை கண்டிப்பா வெட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் வந்து என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல்ல நான் முதல் பேட்டி கொடுத்துருக்கிறேன். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் இங்க வந்து அம்மாவோட அருள் பெற்று போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாமி.